நம்மில் எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்காது. ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையுடைய ஜாதகம் தான் செயல்படும், அப்பா அம்மாவுடைய ஜாதகம் செயல்படாதுன்னு சில பேர் சொல்கிறாங்களே. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா குழந்தையுடைய ஜாதகத்தை வச்சே அதோடைய தாய்மாமனுக்கு என்ன நடக்கும், அதோடைய அம்மாவுக்கு என்ன நடக்கும், தம்பிக்கு என்ன நடக்கும், அண்ணனுக்கு என்ன நடக்கும்னு அதோடைய உறவுகள் தாத்தா பாட்டி உள்பட எல்லாத்தையும் சொல்ல முடியும்னு சொல்கிறாங்களே. இதெல்லாம் உண்மைதானா என்பதற்கான ஒரு சந்தேகங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. உண்மையை சொல்லப்போனால் குழந்தையுடைய ஜாதகம் என்பது அந்த குழந்தையுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டு மாதிரி, அப்பாவுடைய ஜாதகம் என்பது அப்பாவுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டு மாதிரி. ஒரு குழந்தையுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு அப்பாவுக்கு என்ன நோய் என்பதை எப்படி ஒரு மருத்துவர் கண்டுபிடிக்க முடியாதோ, அதே மாதிரி ஆழமான சில விஷயங்களை குழந்தையுடைய ஜாதகத்தில் வச்சு கண்டிப்பாக அப்பாவை பற்றி சொல்லவே முடியாது. இந்த குழந்தையுடைய தகப்பன் பொறுப்புள்ளவராக இருப்பாரா, குழந்தைக்கும் தகப்பனுக்கும் உள்ள உறவுகள் நன்றாக இருக்கிறதா, குழந்தையுடைய கடைசி காலம் வரைக்கும் அப்பா சப்போர்ட்டாக இருப்பாரா அல்லது இல்லாமல் இருப்பாரா என்பது மாதிரியான விஷயங்களைத்தான் சொல்ல முடியுமே தவிர, இந்த குழந்தையுடைய அப்பாவுக்கு அரசு வேலை கிடைக்குமா, இந்த குழந்தையுடைய அப்பா வீட்டுக்கு திரும்பி வந்துடுவாரா, இந்த குழந்தையுடைய அப்பா இந்த இடத்துல இருப்பாரா என்பது மாதிரியான விஷயங்களை குழந்தையின் ஜாதகத்தை வைத்து சொல்லவே முடியாது. அதை போலவே குழந்தை பிறந்ததற்கு பிறகு அல்லது குறிப்பிட்ட ஒரு 40 வயசு ஆனதுக்கு பிறகு குழந்தையின் ஜாதகம்தான் செல்லுபடியாகும், தகப்பனுடைய ஜாதகம் செல்லுபடியாகாது என்று சொல்லப்படக்கூடிய வாதம் கூட உண்மையிலேயே சரியானது அல்லங்க. உண்மையில் ஜோதிடம் என்பது அபாரமான ஒரு விஞ்ஞான ரீதியிலான ஒரு கலைங்க. பரம்பொருள் உன்னுடைய எதிர்காலத்தை நீயே கண்டுபிடிச்சிக்கோ என்கின்ற மாதிரியாக கிரக நகர்வுகளின் மூலமாக நமக்கு அருளிய இந்த கலை எல்லாருக்கும் கண்டிப்பாக சித்திக்காது அப்படிங்கிறதாங்க உண்மை. ஆக ஒரு நிலையில் குழந்தையின் ஜாதகம் குழந்தையின் ஜாதகத்தில் தான் பார்க்கப்படணும். அதே மாதிரி குழந்தையுடைய தாத்தா எப்படி இருப்பார், பாட்டி எப்படி இருப்பார்னா, நான் இப்போது சொன்ன மாதிரி தாத்தா பாட்டி உறவுகளை கண்டிப்பாக கணிக்க முடியும். சில நிலைகளில் குழந்தைக்கு ராகு புக்திகள் நடக்கும் பொழுது தாத்தா பாட்டியுடைய அந்திம காலம் எப்படி இருக்கிறது என்பதை கூட ஓரளவிற்கு சொல்லிவிடலாம். ஆனாலும் ஒருவருடைய அந்திம காலத்தை கணிப்பதற்கு நான் சகலருடைய ஜாதகத்தையும் பார்க்க வேண்டும் என்கிறத அடிக்கடி வலியுறுத்துகிறேன். ஒரு நிலையில் ஒரு சம்பவம் என்பது இரத்த உறவுகள் எல்லார்கிட்டையுமே அது பதியப்பட்டிருக்கும். ஒரு தாத்தா பாட்டிக்கு அந்திம காலம் என்றால் அந்த குழந்தைக்கு தாத்தா பாட்டியை இழக்கக்கூடிய ஒரு அமைப்புகள், அதை போலவே அந்த குழந்தையுடைய பெற்றோர்களில் அவங்களுடைய அப்பா அம்மாவையுடைய அந்திம காலம் பற்றிய சில விஷயங்கள்லாம் நிச்சயமாக இருக்குங்க. இந்த மாதிரியான ஒரு சம்பவங்களை குழந்தையுடைய ஜாதகத்தை வச்சு கண்டிப்பாக பார்த்துடலாம். ஆனால் குழந்தையின் ஜாதகம் மட்டும் இருக்கிறது, எனக்கு ஜாதகம் இல்லை, என்னுடைய குழந்தையை வைத்து நான் இப்போது தொழில் சொன்னால் நல்லா இருப்பனா அப்படிங்கிற கேள்வி மிகவும் சிக்கலான கேள்வியாக கண்டிப்பாக இருக்கும். அதை போலவே குழந்தை என்ன படிக்கும்னு அதை கண்டிப்பாக அந்த குழந்தையோட ஜாதகத்தில் சொல்லிட முடியும். ஏன்னா குழந்தையுடைய மனம் சார்ந்த விஷயங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த குழந்தையின் ஜாதகத்தை வைத்து அப்பாவிற்கு மளிகை கடையை வைத்தால் நன்றாக இருக்குமானா கண்டிப்பாக பதில் சொல்ல முடியாதுங்க. அது தந்தையுடைய ஜாதகத்தையும் தந்தையுடைய அமைப்புகளையும் பொறுத்ததாக கண்டிப்பாக இருக்கும். ஆகவே சில வரைமுறைகள் ஜோதிடத்தில் கண்டிப்பாக இருக்கின்றதா உண்மை. ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தவொன்னே எல்லாத்தையும் சொல்லிட முடியும் என்பது கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு அருள் வாக்கு சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று நான் சொல்லிக்கொண்டே போகிறேன், நீங்கள் நம்புனா நம்புங்க அப்படின்னு போயிடும். இங்கே ஜோதிடம் என்பது கண்டிப்பாக அருள் வாக்கு சாஸ்திரம் அல்லவே அல்ல. இந்த கிரகங்கள் இந்த இடத்தில் இருந்தால், இந்த கிரகங்கள் இப்படி சுபத்துவமாக இருந்தால், இந்த கிரகங்கள் இப்படி பாவத்துவமாக இருந்தால், இந்த லக்னாதிபதி உங்களுக்கு இப்படி இருந்தால் என்பது போன்ற அறிவியல் ரீதியாக விதிகளுக்கு உட்பட்டு சொல்லப்படக்கூடிய இந்த ஜாதகத்தில் குழந்தையின் ஜாதகம் எந்த அளவிற்கு எந்த நிலையில் எப்படி இருக்கும் என்பதை அதனுடைய ஜாதகத்தில் துல்லியமாக சொல்லலாமே தவிர அதனுடைய உறவுகள் தாய்மாமன் வகை அமைப்புகள் அத்தனையும் அதில் சொல்லிவிட முடியும் என்பது கண்டிப்பாக உண்மையற்ற ஒன்றாக இருக்குங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.